எங்க தானே தமிழ் செல்வி? அவ பவானியோட பத்திரமா இருக்கா. இத கேட்க அறிவு இருக்குல்ல? போச்சு, எல்லாம் போச்சு. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சா அதெல்லாம் நடந்துருச்சு. அட பாவி மனுஷா, என்ன எகத்தாலும் உங்களுக்கு? வந்த இடத்துல குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, மனசுல என்ன தைரியம் இருக்கணும்? சாரி தனம், ஐ அம் சோ சாரி. அடேங்க அப்பா, இங்கிலீஷ் வேற, பெரிய சீமத்துறைவரே. அது சரி, கோட்டை சுட்டு போட்டவனே உங்களுக்கு இங்கிலீஷ் வருதாக்கும்? உங்க நோக்க இழுத்து வச்சு அறுக்கணும். ஏண்டி ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினதுக்கா? இல்ல, சப்ப கட்டிக்கிட்டு தண்ணி அடிச்சிக்கலே அதுக்கு. ஏதோ இப்பதான் அறிவு வந்து கௌரவமா 4 காசு சேர்க்கிறோமேன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். ஏயா, பழைய புத்தி மறுபடியும் வந்துருச்சே. நாம திரும்பவும் அழகர் குளத்துக்கு போய் பஞ்சப்பராரியா உட்கார வேண்டியதுதான். அதுதான் நடக்க போகுது. அதுல பாதி நீங்க தண்ணி அடிச்சதுல போறது தானே. இந்த குடிகார புருஷனை நம்பி நான் ஒரு பொட்ட பிள்ளை வேற பெத்து வச்சிருக்கேனே, நான் எங்க கரை சேர போறேன்? படுபாவி படுபாவி. தனம் போதும் தனம், மிச்சத்தை நாளைக்கு காலையில பேசிக்கலாம். தேவிப்பட்ட வரைக்கும் போய் பரிகாரம் பண்ணதுக்கு இதுதான் பலனா? பழைய படிக்கும் இப்படி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நம்மளோட ஒரு வயசு பொண்ணு வேற இருக்கா. இப்படி குடிச்சிட்டு வந்தா உங்களை எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்க்கிறது? அறிவில்ல? தனம் தனம், எனக்கு இந்த பேண்ட் எப்படி இருக்கு? ஐயோ, இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. நான் மெனக்கட்டு பேசிட்டு இருக்கேன். பேண்ட் 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 எப்படி இருக்கா ரொம்ப முக்கியம். என் மாமன் சோடா கம்பெனி வச்சிருந்தப்ப வேஷ்டி கட்டிட்டு தண்ணி அடிச்சது. இப்போ பெரிய கார்மெண்ட்ஸ் ஓனர்ல அதான் பேண்ட் போட்டு தண்ணி அடிக்கிறாரு. திட்டணும்னு ஆரம்பிச்சுட்ட, இனி ஒன்ன நிப்பாட்ட முடியாது. அதுக்கு என்னதுக்கு லைட்டு ஆஃப் பண்ணிடுறேன். பெரிய பெரிய திட்டிக்கோ. அட பாவி, இது ஒண்ணுதான் இல்ல, இது ஒண்ணுலதான் நீங்க நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன். இதுலயே மண்ணலி போட்டீங்களா? பேசாதீங்க, உங்க வாயை கிழிச்சிருவேன். நீங்க கெட்டதும் இல்லாம மத்தவங்களை கெட்டு குடிச்சவராக்கிட்டீங்களா? ஐயோ, எனக்கு தெரியுங்க. நீங்க தான் அவங்க எல்லாரும் கெடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாரும் அப்பாவிங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எல்லாம் உங்களுக்கு தான் வரும். உங்களை ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு படுக்க வச்சிருவாங்க. அட பாவி, தப்பு கணக்கு போட்டியே. உங்களை குடி விஷயத்துல மட்டும் தான் நல்லவர் நினைச்சு நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பச்சை புள்ளைங்களுக்கு பால் வாங்கணும்னா அதுல கணக்கு பார்த்துட்டு இப்படி சாராயத்துல காசு கொட்டி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏய், அது சாராயம் இல்ல, ரம்ம. காசு இல்ல, ஓசி. சும்மா திட்டாத. ஏங்க, இந்த ஊர்ல ஓசில உங்களுக்கு ரம் வாங்கி கொடுக்கறதுக்கு எவங்க இருக்கான்? உங்க மச்சானா? இல்ல, சாமி. என்னது சாமியா? சாமி தான் கொடுத்தது. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஓவரா தண்ணி அடிச்சிட்டு வந்து கிறுக்க மாதிரி உளறீங்களே. சாமியா வந்து உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துச்சு? பேச்ச பாரு பேச்ச, லூசு மாதிரி. ஏய், நிஜமாலுமே சாமி தான் வாங்கி கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி சாமி நானும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கோம். ஐயோ 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 ஐயோ, என்னது நீங்களும் சாமியும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிச்சீங்களா? ஆமா. இன்னைக்கு சாமி தான் வந்து தண்ணி வாங்கி கொடுத்துச்சா? ஆமா லீலா. ஓஹோ, இதுக்கு மேல உங்களை பேச விட்டா அவ்வளவுதான். சாதாரணமா நீங்க பேசினாலே தாங்க முடியாது, இப்ப தலைக்கு மேல வேற ஏறிடுச்சு. இன்னும் என்னென்ன பேசி என் உயிரை வாங்க போறீங்க? நீங்க எந்திரிங்க எந்திரிங்க, வாங்க. எங்க எங்க விட்டு வரேன்னு சாமி என்கிட்ட ஒன்னு சொல்லிச்சு, அத செய்யறேன். வாங்க விடல நீ. உட்காருங்க உட்காருங்க. சொல். இப்போ நல்ல குளு குளு சாமி. என்ன தைரியம் உங்களுக்கு? எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? குடுக்குற அளவுக்கு உங்க புத்தி எப்படிங்க போச்சு? சேர்க்க விஜி தெரியும், சேர்க்க சரியில்லைன்னு தெரியும். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சேர்க்க சரியில்லைன்னு தானே அர்த்தம். சேர்க்க சரியில்லைனாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்க எப்படிங்க குடிச்சீங்க? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் தான் வச்சு குடிச்சேன். ஒத்துமையா இருக்கணும்னா தண்ணி அடிக்கணும்னு எவன் சொன்னா? எவனும் சொல்லல, நாங்க 4 பேரும் சுயமா யோசிச்சது. ஓஹோ, அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்களும் தண்ணி அடிக்க போலமா? ஏன் விஜி,
இத முதவே சொல்லியிருந்தா எல்லாரும் ஒத்துமையா உட்காந்து குடும்பத்தோட தண்ணி அடிச்சிருந்துக்கலாம்ல. குடிச்சிட்டு வந்து பேசுற பேச்ச பாரு. பேசுவீங்களா அப்படி? பேசுவீங்களா? பேசுவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னை விட்டுட்டு தண்ணி அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு எனக்கு தெரியாம போச்சு விஜி. ஐ மிஸ் யூ வெரி மச். ஹியர் ஆஃப்டர் ஐ won't மிஸ் யூ. சேர்ந்தே குடிப்போம். பேசுவீங்களா? பேசுவீங்களா அப்படி? ஐயோ அடி பாவி, பொண்டாட்டிய புருஷன் அடிக்கிறது தப்புன்னு நினைக்கிறவன் நானு. அதே மாதிரி பொண்டாட்டிய புருஷன் அடிச்சா தப்பு தானே. இப்படி இறக்கவே இல்லாம அடிக்கிறிய. நடிக்காதீங்க. நீங்க நடிக்கிறதெல்லாம் தான் தெரிஞ்சு போச்சே. நாளைக்கு காலையில எங்க வீட்ல, உங்க வீட்ல, மாமா கிட்ட எல்லார்கிட்டயும் நீங்க குடிச்சத சொல்லி, பத்தாதுக்கு என்னைய குடிக்க கூப்பிட்டதா சொல்லி பஞ்சாயத்து வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அதெல்லாம் வேஸ்ட் விஜி. நான் உன்னை விடவா அவங்களுக்கு எல்லாம் பயப்பட போறேன். பேசாதீங்க. அதான் நடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. பெருசா பொண்டாட்டி மேல பிரியமும் பயமும் உள்ளவராம். இனிமே என் பக்கத்திலே வராதீங்க. உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு குடிச்சிங்க. இன்னும் சான்ஸ் கிடைச்சா என்னென்னலாம் தப்பு பண்ணுவீங்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவரா நீங்க. இந்த கருமத்து போக்க இந்த கொடைக்கானல் கூட்டிட்டு வந்தது. விஜி, I love you. கன்றாவி. உங்களை அப்படியே கொக்கோ ஸ்கூல்லயே அடைச்சு போட்டாதான் புத்தி வரும். நைட்டு பூரா எங்கேயே கடங்க. அருந்ததி, என்னமா யோசிக்கிற? அது வந்து உனக்குள்ள யோசிச்சிட்டு இருக்க. என்னன்னு எனக்கு சொல்லக்கூடாதா? அம்மா, செல்வம் இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல. அவரை பார்க்கணும் போல தோணுது. பாவம், என்ன பண்றாரோ? அப்படியா? என்னம்மா, ஏன் டல்ல சொல்ற? அது இல்லடி, அன்னைக்கு உங்க அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த சமயத்துல நீ போய் அவரை பாக்குறது அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ அவரை பார்க்கணும்னு தோணுது. உடம்பு சரியில்லாம இருக்கிறவரு இப்போ எப்படி இருக்கிறாருன்னு ஒரு அக்கறை, அவ்வளவுதான். மத்தபடி நான் அவரை எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேமா. அது இல்லடி, நான் சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். முன்ன மாதிரி இல்லடி இப்போ. நீ சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிற யோசனையில் இருந்தாங்கன்னு வெயி, நீ இப்ப அங்க போக வர அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையோ சஞ்சலமோ வந்துடக்கூடாது இல்லையா? அதாண்டி சொல்றேன். என்னம்மா நீ, எனக்கு மட்டும் அறிவு இல்லையா என்ன? இது வரைக்கும் அவர் என்னால பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அவர் மேல உள்ள அக்கறை தான் அவரை போய் பார்க்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். ஜஸ்ட் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். மத்தபடி என்னால அவருக்கு ஒரு துளி கூட எந்த கஷ்டமும் இருக்காதுமா. என்னம்மா யோசிக்கிற? என்னமோடி, உன் இஷ்டப்படி செய். சரி, போயிட்டு வா. அப்ப மரும பிள்ளைலாம் ராத்திரி சாப்பிடவே இல்லையா? ஆமாப்பா. நீங்களாம் இன்னும் ரெடி ஆகலையா? அவங்கெல்லாம் காணுமா? நாங்க எல்லாரும் ரெடி ஆட்ட, ஆனா அவங்க தான் இன்னும் ரெடி ஆகல. எங்கம்மா போயிட்டாங்க? மாணிக்கம் எங்க? போய் மாணிக்கத்தை கூட்டிட்டு வா. இத புடி. ஏன் லீலா, உன் வீட்டுக்காரரு மத்தவங்களாம் எங்க போயிட்டாங்க? நேரம் ஆகுதுல்ல. தெரியலங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்.
என்ன மார்னிங் மாப்பிள்ள ராத்திரி சாப்பிடாம போயிட்டீங்களாமே? ஆமா, என்னது இவங்க எல்லாம் பம்மி பம்மி வராங்க சம்பந்தி? எங்கேயும் மொசை பிடிக்க போனீங்களா? மொசை பிடிக்கிற மூஞ்சிய பார்த்தா தெரியாது? இவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியல. ஆமா போசே. இல்ல நைட்டெல்லாம் ஃபுல்லா பாஸ் இல்ல நைட்டெல்லாம் ஃபுல்லா தூக்கமே இல்ல, அதனால முகம் எப்படி இருக்கு. அப்படியா? எனக்கு கூட தூக்கமே வரல. கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. அப்பா என்ன பண்ணீங்களா அவங்களோட போய் சேர்றீங்க? ஏன் அலறீங்க? மரும புள்ளியோட மாமனார் போகக்கூடாதா? ஏன்பா அவங்க ராத்திரி எல்லாம் சுத்திட்டு வருவாங்க, நீங்க இந்த வயசுல இந்த குளிர்ல உங்களால சுத்திட்டு வர முடியுமா? எல்லாம் முடியும். ஓஹோ, ராத்திரி நீங்க லேட்டா வந்து சாப்பிடாதனாலதான் சாப்பாடெல்லாம் அப்படியே வீணா கிடக்கும். ஏன்பா கோபி, நீ தானே சொன்ன எல்லாரும் சமைங்கன்னு சொல்லிட்டு. பாவம் இந்த பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா நீங்க பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு ராத்திரி லேட்டா வந்து சாப்பிடாம படுத்து இப்ப அந்த சாப்பாடெல்லாம் வீணா போச்சுல. நீங்க எல்லாரும் இப்ப சேர்ந்து அந்த சாப்பாடை சாப்பிடுறீங்க போங்க. அதான் கொடைக்கானல்ல வந்து பழைய சாதம் சாப்பிடுற ஆளுங்க நீங்களா தான் இருந்தீங்க. வாங்க வாங்க, ஜில்லுன்னு இருக்கு, வந்து சாப்பிடுங்க. வாங்க. வேற வழி இல்ல. ஓகே, அப்ப அதாவது புருஷங்க சாப்பிடறதானே பொண்டாட்டி சாப்பிடணும். வாங்க சேர்ந்தே சாப்பிடலாம். போதும் போதும், ரொம்ப பேசாதீங்க. கோபி பேசாம சாப்பிட்றோம், இல்லைன்னா அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கும். என்ன ரகசியம் என்ன அங்க முணுமுணுப்பு? இல்லம்மா ஒன்றும் இல்லை. இல்ல பழைய சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாரு. நல்லதுதானே? சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. பழைய சாதம் ஆறி போய். மாமா நீங்க சாப்பிட்டீங்களா? வேணாம், நைட்டு சூடா சாப்பிட்டு. இல்லம்மா கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டு போங்க. வேணாம்டா சொன்னா. இல்ல மாமா சாப்பிடலாம் வாங்க. என்ன தம்பி இப்படி திடுதிப்புன்னு படுத்துட்டீங்க? என்ன பண்றது, கடை சாப்பாடு கவுத்துருச்சு. ஃபுட் பாய்சனிங். தம்பி, நல்ல சாப்பாடு அமிர்தம் மாதிரி, மோசமான சாப்பாடு விஷம் மாதிரி. சாப்பாடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியலையே சார். அது சாப்பிட ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துச்சு. வேற வழி இல்லாமல் சாப்பிட்டேன். பாத்தீங்களா, வாசத்தை வச்சே அது நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடான்னு கண்டுபிடிச்சிடலாம். கெட்ட சாப்பாடான்னு தெரிஞ்சும் அதை சாப்பிட்டது நம்ம தப்பு தானே தம்பி. அதுக்கு அது என்ன பண்ணும்? இந்தாங்க தம்பி. என்னது? டாக்டர் சொன்னாராமே, அது பிரகாரம் கஞ்சி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது தம்பி. எதுக்கு உங்களுக்கு வீணா சிரமம்? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? தேவிக்கு காய்ச்சின கஞ்சியை குடிச்சிங்கன்னா அதனுடைய மகிமையே வேற. என் அனுபவத்தை சொல்றேன். இதுல ஒரு 4 கிளாஸ் குடிச்சிங்கன்னா ட்ரிப்ஸை விட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் சொல்றேன்ல, எந்திரிச்சு குடிங்க தம்பி. தேங்க்ஸ். அப்புறம் சார், திருப்பதி போயிட்டு வந்தது ஒன்றும் சிரமம் இல்லைல்ல? என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கு. இந்த இருக்கிற திருப்பதிக்கு போயிட்டு நைட்டே திரும்பி வந்துட்டேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? எங்க எங்க உள்ள வராம போறீங்க? வாங்க. இல்ல பரவாயில்ல, சும்மாதான் வந்தேன். அவரு நல்லா இருக்காருல்ல? அது போதும், நான் கிளம்புறேன். அவரை நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் வரேன். ஆமா, தம்பி எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க? டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. சீஃப் டாக்டர் வந்து பார்க்கணுமா? அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்படியா? சரி சரி தம்பி, நாங்க புறப்படுறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, போயிட்டு வரோம் தம்பி. ஏம்மா, ஜாக்கிரதை கூட்டம். சரிப்பா. வரேம்மா. சரிம்மா.
இருக்குல்ல? என்ன இல்ல இங்க பக்கத்துல ஒரு நல்ல இடம் இருக்கு பாக்குறதுக்குன்னு சொல்றாரு. போய் பார்த்து வரலாமா? முருகனா? பழனி மலையை சொல்றாரு. கண்ணுல பஞ்ச வச்சுட்டு பாக்குற மாதிரி மசன்னு தெரியுது. எனக்கு என்னமோ அது வெட்டி வேலையை தான் தோணுது. என்ன இப்படி சொல்றீங்க? மேகம் கொஞ்சம் நகர்ந்தா பழனி மலையை இங்கிருந்து பாக்குறது சந்தோஷம் தானே? ஏமாமா, கொடைக்கானலுக்கு வந்தா பழனியை பார்க்கணும், அதுக்கு கீழே இறங்கி போய் நேரா பழனி பார்க்க வேண்டியதானே? அருமையான ஐடியா சொன்னீங்க சகல. சரி செய்திருவோம் அப்படியே. சகல சேர்ந்து நில்லுங்க. அப்படியே ரெடி 1 2 3. எங்கப்பா ஆமா இப்ப தெரியுது பாரு. பழனி மலை இப்ப தெரியுதா? எங்கப்பா? அங்க இருந்து பாரு. சரோ இங்க வாமா. அபிஷேக விபூதி வச்சுக்கோ. ஏன் அத்தை சரோ மட்டும் தான் உங்க மருமகளா? நாங்களாம் உங்களுக்கு மருமகளா தெரியலையா? எங்களுக்கெல்லாம் வைக்க மாட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நீங்க எல்லாருமே என் மருமக தான். வா அத்தை, முதல்ல உனக்கு வச்சு விடுறேன். புருஷனோட சந்தோஷமா சண்டை சச்சரவு இல்லாம இரு. ரெட்டை குழந்தைய பெத்திருக்க, நல்லபடியா வளர்க்கணும். என்ன? சரிங்க அத்தை. நல்லபடியா குழந்தைய பெத்து சந்தோஷமா இருமா. சரிங்க அத்தை. நல்லா படிக்கணும், முன்னேறணும்னு சொல்லி வைங்க அத்தை. என்னம்மா, நான் சொல்லணும்னு நினைச்சதை நீயே சொல்லிட்ட. ஆமா அத்தை, நீங்க பாட்டுக்கு பழக்க தோஷத்துல புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா